4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் எம்டி விசாகனை நுங்கம்பாக்கம் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தும் அமலாக்கத்துறை. சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள வீட்டில் காலை முதல் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் விசாகனின் மனைவியும் அழைத்து சென்று விசாரணை. உதகையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய கனமழை. சாலைகளில் குளம் போல தேங்கியிருக்கும் மழைநீரில் சிக்கிய வாகனங்கள். கொடைக்கானலில் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கோடை மழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழைநீர். சிவகங்கையில் நேற்று பெய்த கனமழையால் ரயில்வே பாலத்தில் தேங்கிய மழைநீர். மழைநீரில் சிக்கிக் கொண்ட ஜீப் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் மழை பெய்யும் என்றும் கணிப்பு. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆதி திராவிட நலப்பள்ளிகள் 91%, பழங்குடியின நலப்பள்ளிகள் 94% தேர்ச்சி. கல்வியில் சமூக நீதிக்கான வெற்றி இது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். மே 24 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பு. ராமதாஸ் அழைப்பு விடுத்த ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த மாவட்ட நிர்வாகிகள் 194 பேர். 22 பேர் மட்டுமே தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். ராமதாஸின் ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்த அன்புமணி. பங்கேற்காத மாவட்ட நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவு என்று தகவல். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எங்களுடன் தான் இருக்கின்றனர். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திட்டவட்டம். தருமபுரி மாவட்டம் அரூரில் திருவிழாவிற்காக வைக்கப்பட்ட பேனர்களை அகற்றியதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தபோது தள்ளுமுள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்னி பேருந்துகள் மோதி சாலை விபத்து. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் பேராட்சி தலைவரை தகுதி நீக்கம் செய்ய மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தேர்தல் அதிகாரிகள் ஆளுங்கட்சியின் பகடைக்காய்களாக மாறிவிடுகின்றனர் என்று நீதிபதி வேதனை. பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் 92% மாணவ மாணவிகள் தேர்ச்சி. பெற்றோர்களின் செல்போன் எண்களுக்கு மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 98.3% பேர் தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடம். 85.44% கடைசி இடத்தில் வேலூர் மாவட்டம். செஞ்சியில் ஒரே மையத்தில் +2 தேர்வெழுதிய 167 பேர் வேதியியல் பாடத்தில் சென்டமெடுத்த விவகாரம். எந்த குளறுபடியும் நடக்கவில்லை என்று நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். சிங்கப்பூரில் ஒரு வாரத்தில் 14,200 பேருக்கு கொரோனா பாதிப்பு.
ஹாங்காங்கிலும் அதிகரிப்பதால் மக்கள் அச்சம். இன்று வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் கோவிந்தா பாடல் முழுமையாக நீக்கம். நடிகர் சந்தானம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்தது உயர்நீதிமன்றம். உதகையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கனமழை பெய்தது. கமர்ஷியல் சாலை, மத்திய பேருந்து நிலையம் செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆறு போல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மலை ரயில் நிலைய வளாகம் மற்றும் ரயில் நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் தண்ணீர் தத்தளித்தன. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்தன. தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் இன்னல் அடைந்தனர். இந்நிலையில் கொடைக்கானலில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. காலை முதல் மிதமான வெப்பம் பதிவான நிலையில் பிற்பகலில் மழை வெளுத்து வாங்கியது. செண்பகனூர், திருமால்மலை, பேத்துப்பாறை உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. கனமழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தமிழ்நாட்டில் மேலும் 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், நாமக்கல் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் இன்று தொடங்கி 4 நாட்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்களும், சேலம் மாவட்டத்தில் வரும் 20ஆம் தேதி வரையும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு குறைவாகவே பதிவாகும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீடு உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்திய நிலையில் அவரை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் மாதத்தில் 3 நாட்கள் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னை மணப்பாக்கம் சிஆர்புரத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகன் வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதல் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனை நீடித்து வரும் நிலையில் விசாகன் அலுவலகத்திற்கு செல்லவில்லை. மேலும் அவரது வீட்டின் அருகே கிழிந்த நிலையிலிருந்த வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டின் நகல்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டெடுத்திருக்கின்றனர். கடந்த ஓராண்டிற்கு முன்பு உரையாடப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பக்கங்களின் நகல்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 4 அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் சூழலில் மேலும் 2 அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் விசாகனின் மகனிடமும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் விசாகனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளரும் உதவி இயக்குநருமான ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகின்றனர். சிவகார்த்திகேயனின் பராசக்தி, தனுஷின் இட்லி கடை ஆகிய படங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரித்து வருகிறார். மேலும் அமரன், காத்து வாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களில் ஆகாஷ் பாஸ்கரன் உதவி இயக்குநராக பணியாற்றியிருக்கிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் 5 அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். திருவெண்ணிக்கேணியில் உள்ள தொழிலதிபர் தேவகுமார் மற்றும் சூளைமேட்டில் உள்ள SNJ மதுபான நிறுவன அலுவலகத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். இதேபோன்று சென்னை பெசன்ட் நகரில் உள்ள கற்பகம் கார்டன் பகுதியில் மின்வாரிய ஒப்பந்ததாரர் ராஜேஷ்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.